இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டத்தில் 21வது தவணை பணம் வந்து விவசாயிகள் வங்கி கணக்கில் நவம்பர் 19ஆம் தேதி செலுத்தப்பட உள்ளது. இந்த பணம் உங்களுக்கு வந்துடுச்சா இல்லையா அதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக அவங்க வெப்சைட்டில் என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அது என்னன்னு சொல்லி டீட்டெயில் பார்க்கலாம். பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் ரிலீஸ் த 21st installment ஆஃப் பிஎம் கிசான் ஆன் 19th November 2025 இன் கோயம்புத்தூர், தமிழ்நாடு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 21வது தவணை பார்த்தீங்கன்னா நவம்பர் 19ஆம் தேதி விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இது நீங்கள் பெறுவதற்கு கண்டிப்பாக இகேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா உங்களுக்கு தவணை தொகை கிடைக்காது. அதேமாதிரி ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் மேப்பாக இருக்கணும், லேண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிருக்கணும். இந்த 3 விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணி பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட்டில் பெனிஃபிட் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருந்தால் உங்களுக்கான தவணை தொகை கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். இன்று தான் வந்து அந்த பணம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இந்த பணம் வந்துருச்சு இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பயன்படுத்தி பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் பேலன்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். பேங்க் பேலன்ஸ் செக்குன்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா செக் பேலன்ஸ் ஆல் பேங்க் பேலன்ஸ்னு இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்கும். இதில் வந்து உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் செலக்ட் பேங்க்னு இருக்கும். இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க் எல்லா பேங்க்கோட நேமும் இருக்கும். உங்களோட பேங்க் எதுவோ அதுவும் செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறதால அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். அதிலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். இதில் ஏடிஎம், பேங்க் பிரான்ச், ஐபிசி கோட், பேங்க் ஹாலிடே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறதால செக் பேலன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செக் பேலன்ஸ், செக் மினி ஸ்டேட்மெண்ட், கால் கஸ்டமர் கேர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பேலன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டயல் பேட் ஓப்பன் ஆகிட்டு எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேலன்ஸ் என்கொயரின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஸ்டு கால் போகும். ஒரு ரிங், 2 ரிங் அல்லது 3 ரிங் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்கிங் பேலன்ஸ் சொல்லிட்டு அது வந்து லோடாகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். 30 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கான பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேட்டோடு வந்துடுச்சு. இது மூலமாக ஈஸியாக உங்களுக்கு 2000 கிரெடிட் ஆகிருந்தால் ₹2000 சொல்லி வரும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்களுக்கான அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.